தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. நாங்கள் தாகமாய் வந்திருக்கிறோம். எங்களை நிரப்பும் ஆண்டவரே, எங்களை நிரப்பும் ஆண்டவரே. Fill my cup, Lord. I lift it up, Lord. Come and quench this thirsting of my soul. Bread of heaven, feed me till I want no more. Fill my cup, fill it up and make me whole. Nirapume patram deva vandenatmadagam tirumaya vanagaram tandu emmai boshi நிரப்பி நிறைவாக்கும் வானாகாரம் தந்து என்னை போஷியும் நிரப்பி நிறைவாக்கும். வரவேண்டும் தேவ எங்கள் மத்தியிலே. நீங்க வேண்டும் ஆண்டவரே, எங்களுக்கு வர வேண்டும் தேவ எங்கள் உள்ளத்திலே. ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியோ, அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும். ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியோ, அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும். வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே. வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே. நீர் வேண்டும் இயேசு, எங்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, உலாவிடும் எங்கள் தெய்வமே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். இத்தனை பேருடைய ஜெபம் இன்றைக்கு ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உலாவிடும் ஆண்டவரே, எங்களோடு வாசம் செய்யும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு வேண்டும், உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் அப்பா. ஜெபத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். We need you Jesus. நீர் வேண்டும் இயேசுவே, நீர் வேண்டும் தகப்பனே. ஓ இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவில் எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள்
வாசம் செய்பவரே, ஓ எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியிலே எங்கள் செய்யும் எங்கள் மத்தியிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் எங்கள் மத்தியிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆண்டவரை ஆராதிப்போம். ஓ அல்லேலூயா ஓசன்னா, ஓ அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா உமக்கே என்னை நீரப்புமே, நீரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, நீரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. ஒரே முறை சத்தத்தை உயர்த்தி அவரை பார்த்து கேட்போம். நீரப்புமே, நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. எசேக்கியேல் 37 அதிகாரம் 14 வசனத்திற்கு நாம் வேதத்திற்கு இருப்போம். Ezekiel chapter 37 and verse 14. And I will read it for you. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். The first and the last part of that verse. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். I will put my spirit on you. நான் இந்த வார்த்தையை வாசித்த பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அநேக வேளைகளிலே
நாம் எந்த ஆவி உடையவர்களாய் இருக்கிறோம் என்கின்ற ஒரு அறிவை நாம் இல்லாதவர்களாய் நாம் இருக்கிறோம். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 54-55 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே இயேசுவானவர் பிரசங்கம் செய்த பொழுது சிலர் அவரை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே, when people did not believe in the words of Jesus, உடனே கோபத்தில் யாக்கோபு யோவான் சொல்கிறார்கள், நாம் எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி கொண்டு போட்டுலாமே ஆண்டவரே. இந்த வார்த்தை இவர்கள் சொன்னது பாருங்க, இவங்க கோட் பண்ணது வேதத்தில் எழுதப்படாததை அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் இயேசுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்னன்னா, ஆண்டவரே எலியா செய்தது போல செய்யலாம். அவங்க சும்மா சொல்ல ஆண்டவர் வானத்துல அக்கினி இறக்கிங்க அப்படின்னு சொல்லல. அவங்க சொன்னா எலியா செய்தது போல நாமளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய கிளாசிக் ரெஸ்பான்ஸ், இயேசுடைய பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் பார்க்க ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்னன்னா, நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்று அறியாதிருக்கிறீர்கள். இட் வாஸ் சம்திங் தட் மேட் மீ திங்க். ஆண்டவர் கிளியரா சொன்னாரு, பா எலியா செய்ததுனால நம்ம செய்யணும் அவசியம் இல்லை. உங்களுக்குள் இருக்கிற ஆவி என்பதை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன், ஒருவேளை நமக்கு மாத்திரம் எலியாவுக்கு இருந்த ஆவி நமக்கு இருந்திருந்தா நீ டொரண்டோல பாதி காலி பண்ணிடுவோம். ஆனால் ஆண்டவர் ரொம்ப அழகா சொன்னார், you need to know what kind of spirit you have. This is what I'm going to talk about, the spirit of God. நான் இந்த சம்பவத்தை யோசித்த பொழுது நான் யோசித்து பார்த்தேன், கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுள் என்று வாசிக்கிறோம். நான் நினைக்கிறப்போ நம்முடைய ரோல் மாடல், நம்முடைய முன்மாதிரி யார் என்று சொன்னால் இயேசுதான் நம்முடைய முன்மாதிரி. நான் யோசித்து பார்த்தேன், இயேசுவுக்குள் இருக்கும் சிந்தை மாத்திரமல்ல, இயேசுவுக்குள் இருக்கும் ஆவியும் நமக்குள் இருக்க வேண்டும் என்று நான் விசுவாசம். We need to have the same spirit that was in Jesus. நான் உடனே தியானிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே உமக்குள் இருக்கிற ஆவி, what is the kind of spirit that you have? ஆண்டவர் சொல்றார், உங்களுக்குள் இருக்கிற ஆவி என்னது என்பதை அறியாதிருக்கிறீர்கள். ஆண்டவர் was trying to tell them that you need to have a different spirit. உங்களுக்குள்ள இன்னொரு வேறு விதமான ஆவி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். அப்பொழுது யோசிச்சு பார்த்தால், ஆண்டவருக்குள் இயேசுவுக்குள் இருந்த ஆவி எப்படிப்பட்டது என்பதை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை காண்பித்தார். அந்த ஒரே வசனத்திலே நீங்கள் 6 விதமான காரியங்களை நீங்கள் வாசிக்கலாம். நான் வாசிப்போம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த ஒரு வசனத்தை வைத்துதான் இன்னைக்கு நான் செய்தியை நான் பேச விரும்புகிறேன். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், இங்கு இயேசுவுக்குள் இருந்த ஒரு ஆவியை குறித்து நாம் இங்கு வாசிக்கிறோம். தீர்க்கதரிசனமாய் எழுதப்பட்ட இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். It talks about the spirit of God that will dwell upon Jesus. இயேசுவின் மேல் இருக்கும் ஒரு ஆவியானவரை குறித்து நாம் இங்கு வாசிக்கிறோம். 6 விதமான காரியங்களை செய்யும் அந்த ஆவியானவரை குறித்து வாசிக்கிறோம். It talks about 7 things that the spirit of the Lord does to you when you have the right spirit. நமக்கு சரியான ஆவியானவர் நமக்குள் இருப்பார் என்று சொன்னால் இந்த 6 காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். இயேசுவுக்குள் இருந்த அந்த காரியம் முதலாவது சொல்லுகிறது, ஞானத்தை அருளும் ஆவியானவர். The spirit of wisdom. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற ஒரு காரியம், a divine wisdom, ஒரு தெய்வீக ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். பாஸ்டர் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. I read the same example. நீங்கள் தானியேலுடைய புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறார், நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், ஒரு கனவை பார்த்தேன், அதுக்குரிய அர்த்தத்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். உடனே அங்க இருக்கிற அறிவாளிகள், அங்க இருக்கிற எல்லா வைஸ்மென்லாம் சொன்னாங்க, அப்படியா நாங்க சொல்றோம், நீங்க சொப்பனத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ராஜா சொல்றார், சொப்பனத்தெல்லாம் சொல்ல முடியாது, நீயே சொப்பனத்தை சொல்லு. பாருங்க, நமக்கு ராத்திரி நம்ம கண்ட சொப்பனமே அடுத்த நாள் ஞாபகம் இல்லை. இந்த ராஜா கேட்கிற, நான் கண்ட சொப்பனத்தை நீ சொல்லு. பாருங்க, இது எந்த அறிவாளினாலும் முடியாது, எந்த ஞானவானாலும் இது சொல்லவே முடியாது. ஆனால் இந்த 4 நண்பர்கள் பாருங்க, they had the divine wisdom in their life. அவர்களுக்குள்ள ஒரு விசேஷித்த ஞானம் இருந்தபடியால் அவர்கள் ராஜா கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை சொன்னார்கள். ராஜாவுடைய சொப்பனத்தையும் சொன்னாங்க, ராஜா அதுக்கு தேவையான அர்த்தத்தையும் சொன்னார்கள். நான் விசுவாசிக்கிறேன், அவர்களை பற்றி நான் வாசிக்கிறோம், அவர்களுக்குள்ள ஒரு விசேஷித்தமான ஒரு ஆவி இருந்தபடினால் அவர்கள் எல்லாரை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தர்களாக இருந்தார். I believe that this church, when you have the right spirit in you, I know that God will make you 10 times smarter than everyone else around you. உங்களை சுற்றி இருக்கிற, உங்களை சுற்றி வேலை செய்கிறவர்களை காட்டிலும் ஆண்டவர் உங்களை 10 மடங்கு உயர்வாய் வைக்கிறார். நான் தேவனுடைய வாழ்க்கையில், இயேசுடைய வாழ்க்கையில் அவருக்கு அந்த ஞானத்தை குறித்து நான் தியானித்து பார்த்தேன். Look at the wisdom that Jesus had. அவரால்
பதில் சொல்ல முடியாத ஒரு காரியம் எதுவுமே இல்லை. அவரிடத்தில் வந்து எத்தனையோ கேள்விகளை கேட்டார்கள். But God had the right wisdom. எனக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் ஆண்டவர் சொன்ன பதில்களை காட்டிலும் எனக்கு ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. How God encountered the devil. நான் இந்த காரியத்தை நான் சற்று கொஞ்ச நேரம் நான் பேச விரும்புகிறேன். The wisdom that God had. இயேசு கிறிஸ்துவிடத்திலே சத்துருவானவர் சோதிக்க வந்தார். அவன் சொன்னான், வேதத்தில் இப்படி எழுதி இருக்கிறதே பாருங்க. devil did not quote Quran, devil did not quote Bhagavad Gita, வேற எந்த ஹோலி புக்கையும் அவன் கோட் பண்ணல. he quoted the same word that we read. அவன் கோட் பண்ண எல்லா வசனங்களுமே வேதத்துல தான் கோட் பண்ணான். கோட் பண்ணிட்டு சொன்னா, இப்படி எழுதி இருக்கிறதே. ஆனா ஆண்டவருக்கு ஒரு ஞானம் இருந்தது. ஆண்டவர் ரெஸ்பான்ஸ் நீங்க பாருங்க. see I thought about this. ஏங்க சத்துரு வந்து பேசுறான், ஏங்க நான் இயேசுவா இருந்தா ஒரே அரை விட்டு போட வேலையா சொல்லி இயேசு முடியாது. அவ்வளவு பலம் இருந்துச்சு. ஆண்டு God could have used his physical strength. அவர் ஆண்டவர் அப்பால பிரசாதானே சொல்லிருக்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. God did not do that. ஆனா நீங்க பாருங்க, சத்துரு சொன்ன வார்த்தையை பாருங்க. என்று எழுதி இருக்கிறதே என்று நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் ரெஸ்பான்ஸ் என்ன? இன்னொரு வசனத்தை சொல்லி, என்றும் எழுதி இருக்கிறதே. It is also written. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளில் we know what is written, but sometimes we don't know what is also written. Amen. இன்னைக்கு சபைகளிலே புதிய புதிய உபதேசங்கள், இன்னைக்கு நீங்க பாருங்க எத்தனையோ உபதேசங்கள் இன்னைக்கு புதுசா வந்திருக்கு. என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட வேற எதையும் பேச மாட்டாங்க. They come and tell you it is written. உடனே நம்ம அப்படியா ஐயோ எழுதியிருக்கா? But you need to have the right spirit to give you the right wisdom to say, hello my brother, I know what you're speaking is written, but I want you to know it is also written. அதை நம்ம சொல்ல முடியலன்னு வைங்களேன், நம்ம ஈஸியா தள்ளிட்டு போயிடுவாங்க. இந்த யெகோவா சாட்சிகள்ட்ட போய் நீங்க ஒரு 10 நிமிஷம் பேசி பாருங்க, 100 வசனத்தை காட்டுவாங்க. They'll show 100 verses where they talk about Jehovah is bigger. பெரிய இது அப்படி பயங்கரமா பேசுவாங்க. 10 நிமிஷம் உட்கார்ந்தீங்கன்னா நம்மளே குழப்பிடுவாங்க. அவங்க வந்து காட்டுறதால வசனங்கள் தான். But you need to have the wisdom that you need to say, you know what, it is also written, go and read that. ஆண்டவர் பாருங்க அழகா அவனை தட்டினாரு. ஆண்டவர் வந்து வேற வல்லமையை காட்டல, வேற அவருடைய பிசிக்கல் ஸ்ட்ரெங்த் காட்டல. God just said, yes, go and read, it is also written. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானம் நமக்கு தேவை. And that wisdom comes from the Spirit of God. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஞானத்தை அவர் அருளுகிற அவர் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். இரண்டாவது பார்க்கிறோம், ஞானத்தை அருளும் ஆவியானவர் மாத்திரமல்ல, இரண்டாவது உணர்வை அருளும் ஆவி. அதே வசனத்தில் வாசிக்கிறோம், இட்ஸ் ஆல்சோ தி ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னைக்கு அநேக வேளைகளில் நாம் உணர்வு இல்லாதவர்களா இருக்கிறோம். we sometimes lack that understanding. நிறைய காரியங்கள் நமக்கு புரிவதே இல்லை. we don't understand. எனக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வேதத்திலே நான் வாசிக்கும் பொழுது பார்வோனை குறித்து நான் வாசித்து பார்த்தேன். இந்த பார்வோனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் பாருங்க, ஆண்டவர் 10 வாதைகள் அனுப்பினாரு. நான் யோசிச்சேன், ஒரு வாதையில் அவனுக்கு உணர்வு வந்திருந்தா அவன் தேசம் இவ்வளவு பாழா போயிருக்காரு. he would have not lost his son. தன்னுடைய ஒரே பேரான பையனை அவன் இழந்திருக்க மாட்டான். அவன் தன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து அவன் அவ்வளவு மோசமான நிலைமைக்கு போனது காரணம் என்னன்னு சொன்னா lack of understanding. அவன் நினைத்துக் கொண்டிருந்தான், நான் இந்த மோசேயோடு போராடி கொண்டிருக்கிறேன், இந்த எகிப்தில அடிமைகளாக இருக்கிறவர்களோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன். he never understood that he was fighting God. தேவனோடு நான் யுத்தம் பண்ணுகிறேன் என்ற உணர்வு அவனுக்கு இல்லாதபடினால் அவனுடைய தேசம் பாழாய் போகும் வரைக்கும் 10 வாதைகள் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கும் பொழுது உணர்வு இல்லாதவனாக இருந்தான். he never understood. பாருங்க, 10 வாதைகள் அனுப்பியும் தேசமே அழிஞ்சு போன பிறகும் இப்பயும் திருப்பி துரத்திட்டு போறான். பாருங்க, அவன் எவ்வளவு உணர்வு இல்லாதவனா இருந்திருப்பான் பாருங்களேன். அவனுக்கு தெரியுங்க, கண்களுக்கு எதிராக பார்க்கிற அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்துட்டே இருக்கான். ஆண்டவர் அவனுக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறதை கண்களுக்கு எதிராக பார்த்தான். எல்லாவற்றையும் பார்த்துட்டு அவனுக்கு உணர்வு இல்லாத தொடர்ந்து போறாங்க. அவன் நினைச்சான், என்னுடைய படைகளை வச்சு நான் முறியடிச்சிருவேன். கடைசியில் பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் சமுத்திரத்தில் அழித்து போடும் வரைக்கும் he never had the understanding. எனக்கு அநேக வேளைகளில் ஆண்டவர் நம்மை பல விதங்களில் நம்மை உணர்த்துகிறார். பல விதங்களிலே ஆண்டவர் செய்திகள் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். நிறைய வாட்டி நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, செய்திகள் நமக்கு வரும் பொழுது நமக்கு தெரியும் ஆண்டவர் நம்மளோட தான் பேசுறாரு. நம்ம நிறைய வாட்டி என்ன பண்ணிட்டோம்னா, இது எனக்கு இல்ல, பக்கத்துல இருக்கிறவங்க, இது என் பின்னாடி முன்னாடி இருக்கிறது, இன்னைக்கு பாஸ்டர் அந்த விசுவாசியை போட்டு தள்ளுறாரு நல்லா. ஆனா அநேக வேளை ஆண்டவர் நம்ம கூட தான் பேசிட்டு இருக்கிறாரு. நம்ம எல்லாம் மத்தவங்க தள்ளியாச்சு. Sometimes God wants us to have that spirit of understanding to know what we are doing. இந்த பார்வோனுடைய சம்பவத்தில் நாம் அதை தான் வாசிக்கிறோம். நாம் யோவான் 16:8 வாசிக்கிறோம்.
ஆவியானவர் செய்கிற ஒரு காரியம், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். One of the work of the Holy Spirit is to நம்மை உணர்த்துகிற ஒரு ஆவியானவர். He convicts us. நம்மை உணர்த்துகிற ஆவியானவர் மாத்திரம் நமக்கு இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு இருக்கு. நான் ஒரே காரியத்தை சொல்லிவிட்டு போகிறேன் அடுத்த குறிப்புக்கு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு தவறை செய்யும் பொழுது உங்களுடைய ஆவியிலே ஒரு உணர்வு உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் there is something wrong with the spirit you have. ஏனென்றால் நமக்குள்ளே ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் நிச்சயம் நம்மை உணர்த்துவார். That is the sign. If you are not convicted, there is something wrong with your spirit. இன்னைக்கு நாம் யோசிப்போம், ஆண்டவரே எனக்கு ஞானத்தின் ஆவி மாத்திரமல்ல, உணர்வை அருளும் ஆவி மாத்திரமல்ல. மூன்றாவது நான் வாசித்தேன், அவர் ஆலோசனை அருளுகிற ஆவியானவர். அதே வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இருந்த ஆவியானவர் எதை கொடுத்தார் என்றால் ஆலோசனை. A right counsel is sometimes the hardest to find. நம்முடைய வாழ்க்கையில சரியான ஆலோசனைகளை நாம் பெறுகிற சூழ்நிலையிலே சரியான ஆலோசனைகளை பெறாமல் இருப்பது அநேக வேளைகளில் நம்முடைய தோல்விக்கு நமக்கு வலுவளிக்கிறது. நான் அநேக வாலிபர்கள் மத்தியில் நான் ஊழியம் செய்கிறேன், அநேக வாலிபர்களோடு நான் பேசி இருக்கிறேன், அநேக வாலிபர்களுக்கு நான் கவுன்சிலிங்லாம் பண்ணியிருக்கேன். And I talk to so many young people and sometimes I go back to the root of their problem. நம்ம கிட்ட கவுன்சிலிங் வந்தாலே அவன் ஏதோ பிரச்சனை இருக்கா தான் கூப்பிட்டு வராங்க. அவனுடைய வாழ்க்கையில அவன்கிட்ட பேசும்பொழுது நான் அநேக வேளை உணர்ந்தது என்னன்னா, அதை பேக் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஆலோசனை. One wrong counsel by a friend. தன்னுடைய நண்பனிடத்திலிருந்து வந்த ஒரு தவறான ஆலோசனைக்கு அவன் காது கொடுத்தான், அதை செவி கொடுத்தான், அவனுடைய வாழ்க்கை அழிந்து போனது. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 11:14 ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள், ஜனங்கள் விழுந்து போகிறார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் அங்கு சுகம் உண்டாகும் என்று வாசிக்கிறோம். Always surround yourselves with the right counsel. சரியான ஆலோசனைக்காரர்களோடு உங்களுடைய நட்பை எப்பொழுது வைத்துக் கொள்ளுங்கள். Not people who speak to your itching ears. நம்முடைய காது விரும்புகிறது போல பேசுகிறவர்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை திருத்தி நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யும் தவறுகளை சுட்டி காட்டுகிறவர்களை நாம் அநேக வேளைகளில் நம்மை பக்கத்தில் வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சுகம் உண்டாகும். I always surround myself with the right counsel. என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்னை நான் தவறு செய்தேன் என்று சொன்னவர்களை நான் ஒரு நாளும் நான் அவர்களை பார்த்து நான் திட்டியது கிடையாது, அவர்களை பார்த்து நான் கோபமாய் பேசினதும் கிடையாது. Probably sometimes they might be wrong, but still I take that counsel. I say, okay fine, thank you for that counsel. நம்ம நிறைய வாட்டி என்ன பண்ணிட்டோம்னு சொன்னா, நமக்கு யாராவது ஒருத்தர் ஆலோசனை சொல்லும் பொழுது உடனே அப்படியே அவங்களை ஸ்டாப் பண்ணிடுவோம். அடுத்த முறை நம்ம வாயை நம்ம முன்னாடி வாயை திறக்க மாட்டோம், அந்த மாதிரி அவங்க வாயை அடைச்சிடுவோம். நான் நினைக்கிறேன், it is not about that. It is about having the right counsel in your life at all the times. நான் சொல்லுவேன், இன்னைக்கு ஆண்டவர் என்னை அதிகமாய் அவருடைய கிருபையினாலே ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். But I know that I have my father. என்னுடைய அப்பா ஒருத்தர் இருக்கிறார், ஒரு தேவ மனுஷன். And I know that if my dad says no, it is no. That's it. அதுக்கு மேல பேச்சே கிடையாது. Because I know I always abide by the authority. அவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா சொன்னதான். For all the young people here, I just want to tell you something. I know this is out of my topic, but I just want to tell how much we need to have to be under authority in our lives. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிகாரத்திற்கு கீழே இருக்க வேண்டும் என்பதை நான் எவ்வளவு அதிகமாக நான் உணர்த்துகிறேன் என்றால், today when I grew up in my church, என்னுடைய சபையில் வீட்டில் நான் வளர்ந்த பொழுது எனக்கு ரொம்ப ஆசை, சின்ன வயசுல இருந்து ஒரு சின்ன ஆசை, பெரிய ஆசைலாம் கிடையாது. என்ன ஆசைனா ஒரு பிரெஞ்சு பியர்டு வளர்க்கணும்னு ஒரு ஆசை. ஓகே, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் கொஞ்ச நாள்ல சுத்தமா போகுது, அப்ப இந்த பிரெஞ்சு பியர்டா என்னோட காப்பாத்துமே அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. I always had that little thing about having a French beard. French beard வைக்கிறது தப்பு கிடையாது. எனக்கு ஒரு ஆசை. ஆனா எங்க அப்பா வந்து French beard வச்சாலே பிடிக்காது. அவர் யாரை பார்த்தாலும் French beard வச்சிருந்தாலே அவர் ஒரு மாதிரி தான் பார்ப்பார். I'm not saying anything against him, but he doesn't like it. அவருக்கு பிடிக்காது, French beardனாலே பிடிக்காது. I want to tell you something, young people in this place. I am like 33 years old now. எனக்கு 33 வயது ஆகுது. I have my family, and by the way, my family is here with me today. My wife and 2 sons are here. So thank you so much for coming. I've been missing them a lot. Okay, now I have my family. My wife are here. Okay, can you just please stand up smiling? Really, just please stand up with my 2 sons here. Okay, that's my second one. He's 1.5 years old. I think the second one, he's already gone. Yeah. Okay, he's already sleeping. Okay, fine. Now, coming back to the French beard. Yeah.
33 வயசு ஆகுது எனக்கு ஒரு தனி குடும்பம் இருக்கு. ஐ ஹேவ் மை ஓன் ரைட்ஸ். எங்க அப்பா இப்போ வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படிலாம் என்ன ரொம்ப இன்வால்வ் பண்ணுது. என்ன சின்ன வயசுல திருமணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா என்ன டீல் பண்ண விதத்துல இப்ப டீல் பண்றது இல்லை. we have our own family, we have our own rights. but I tell you young people, இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட பிரெஞ்சு பியர்ட் வச்சா எப்படி இருக்கும்னு கூட நான் கண்ணாடி முன்னாடி கூட வச்சது கிடையாது. I've never done that because I respect that old man. எங்க அப்பாக்கு 73 வயசு ஆகுது, but I still respect that old man. எங்க அப்பா வேணாம்னு சொல்லிட்டாரா? வேணாம். We've never asked him why. ஏன்ற கேள்வி கேட்டதே எங்க அப்பா கிட்ட. அப்பா சொல்லிட்டாரா அவ்வளவுதான், we just take it. நான் சொல்றேன், அநேக வேளையில் ஆலோசனைகள் நமக்கு வரும் பொழுது அநேக வேளையில் அந்த ஆலோசனைகள் நமக்கு பிரியமான ஆலோசனைகளா இல்லாம இருக்கலாம். பட் டேக் த ரைட் கவுன்சில். நான் இந்த முதல் போன குறிப்புல ஒரு பார்வன் பத்தி பேசுறேன். இந்த குறிப்பு இன்னொரு பார்வன் பத்தி சொல்றேன். இந்த பார்வன் யார் தெரியுமா? யோசேப்பு காலத்தில் வாழ்ந்த பார்வன். இந்த பார்வனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பார்வன் தன்னுடைய தேசத்தை இழந்துட்டான். மோசே காலத்தில் இந்த பார்வன் தன்னுடைய தேசமே நாசமாய் போகிற வரைக்கும் இழந்தான். ஆனா இந்த பார்வன் தன்னுடைய தேசத்தை காப்பாற்றினான். ஏன் தெரியுமா? ரைட் கவுன்சில். அவன் வாழ்க்கையில் யாருடைய ஆலோசனை கேட்டாங்கன்னா, ஒரு அடிமையோட ஆலோசனை கேட்டாங்க. ஒரு 420 கேஸ், அதாவது அவன் தப்பு பண்ணல, பட் ஆனா எந்த கேஸ்ல உள்ள இருந்தானா? விபச்சார கேஸ்ல உள்ள இருந்தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில் அவன் பார்த்தான், இவன் கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட் இருக்கு, ஒரு விசேஷித்த ஆவி இருக்கு. நான் சொல்றேன், இந்த பார்வன் கூப்பிட்டாரு. நான் ரொம்ப வாசிச்சு பார்த்தேன் இந்த சம்பவத்தை. பார்வன் கூப்பிட்டு யோசேப்பு கிட்ட சொல்றாரு. யாருமே அர்த்தம் சொல்ல முடியல. கடைசியில் யோசேப்பு தான் அர்த்தம் சொன்னான். நான் பார்வனா இருந்தா, அப்பா இந்த அர்த்தம் நல்லா இருக்குப்பா, சரிப்பா, உனக்கு இந்த அர்த்தத்தை சொல்ற உனக்கு நல்ல ஞானம் இருக்கு, நீ சொல்லிருக்க, இந்த ஒரு கிலோ தங்க வச்சுக்கோ போ அப்படின்னு அனுப்பிச்சிருக்கேன். ஆனா பார்வன் அனுப்பி விடல. The moment he knew that this guy had something different, என்ன பண்ணா தெரியுமா? I was very shocked by the question that he asked. அவன் அடுத்த கேள்வி கேட்டான், இப்ப என்னப்பா நம்ம பண்ணலாம் நம்ம தேசத்துக்கு? நான் யோசிச்சேன், இந்த பார்வனுக்கு தெரியாத தேசத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அவனுக்கு மினிஸ்டர் இல்லையா? அவனுக்கு they revered Pharaoh as God. அந்த காலத்துல பார்வனை தேவனா பார்த்தாங்க. இந்த பார்வன் வந்து ஒரு அடிமை கிட்ட போய் என் தேசத்தை பத்தி ஏதோ ஒரு ஐடியா கொடுப்பான். And not 1 year 2 years. யோசேப்பு சொன்னது ஏதோ 2 வருஷம் பிளான் கிடையாதுங்க. நம்ம இந்தியாவில் 5 வருஷம் திட்டம் போடுறாங்க. இது வரைக்கும் ஒரு திட்டம் உருப்படியா வந்து கிடையாது. ஆனா பார்வோன்ட்ட வந்து யோசேப்பு சொன்னது எத்தனை வருஷம் திட்டம்? 14 வருஷம் திட்டம். He was talking about a 14-year plan. 14 வருஷத்து திட்டத்தை சொன்னா ராஜா சொல்றாரு, சரிப்பா நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். Now look about the humility that guy had. அவனுக்கு இருந்த அந்த தாழ்மையை பாருங்க. அநேக வேளைகளிலே ஆலோசனைகள் நமக்கு வரும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில பலன் கொடுக்காமல் போறது காரணம்னா we don't have the humility to listen. அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தாழ்மை நமக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு I pray that God will give us the humility to listen to the advices, listen to the voices that bring to our hearts. நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேசுகிற காரியங்களுக்கு நம்முடைய இருதயத்தை நாம் தாழ்மைப்படுத்துவோம் என்று சொன்னால், அந்த ஆலோசனைகளுக்கு நம்மை விட்டுக் கொடுப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். ஆலோசனை அருளுகிற ஆவியானவர். நான்காவதாக பலனை அருளுகிற ஆவியானவர். நம்ம அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். I think the fourth thing that the Spirit of the Lord gives us is strength, is boldness. நான் விசுவாசிக்கிற கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். You don't have to be afraid. நான் சொல்ற கர்த்தருடைய ஆவியானவர் வருவதற்கும் சீஷர்கள் மத்தியிலே வருவதற்கும் அதற்கு முன்பதாக ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம். இந்த சீஷர்கள், எந்த சீஷர்கள் பயந்து போயிருந்தார்களோ, நான் இதை ரொம்ப தியானிச்சு பார்த்தேன். நீங்க யோசிச்சு பாருங்க, எனக்கு விளக்குவதற்கு நேரம் இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்து அவருடைய மத்தியிலே வந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இதை வாசிச்ச பொழுது. The resurrection of Jesus did not do anything to the disciples. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கின்ற செய்தியும் ஞானமும் சீஷர்கள் ஒண்ணுமே செய்யல. ஏன்னா இயேசு முதல் முறை உயிர்த்தெழுந்து வரும் பொழுது வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் பூட்டப்பட்ட அறைகளுக்குள்ளே இருந்தார்கள். They were under closed doors. யூதர்களுக்கு பயந்தது நிமித்தம் அவர்கள் அறைகளிலே பூட்டப்பட்ட அறைகளுக்குள்ளே உட்கார்ந்து இருந்தார்கள். இப்ப இயேசு முதல் முறை வந்தார், வந்துட்டு போனார். அப்போ தோமா இல்லை. உடனே இயேசு இரண்டாவது முறை 8 நாளைக்கு பிறகு வராரு. 8 நாளைக்கு பிறகு வந்தா வேதம் திருப்பி சொல்லுது, திருப்பி பூட்டப்பட்ட அறைக்குள்ள உட்கார்ந்தாங்க. Because the knowledge of the resurrection of Jesus Christ did absolutely nothing to their lives. இயேசு உயிர்த்தெழுந்தார் கண்ணால பார்த்தாங்க, அந்த செய்தியை கேட்டார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அது ஒரு கிரியை செய்யல. இன்னும் அப்படிதான் உட்கார்ந்திருக்கான்.
இரண்டாவது முறை இயேசு வந்து பார்த்தாரு, பார்த்துட்டு எல்லாம் பேசிட்டு போறாரு. நீங்க அடுத்த அதிகாரம் ஸ்டார்டிங்லயே பார்க்கலாம். பேதுரு சொல்றாரு, வாடா மீன் பிடிக்க போலாம். எந்த தொழிலை விட்டு வந்தானோ அதே தொழில் திருப்பி போறான். They never had a vision. ஆனால் இப்படி பயந்தாங்கோலிகளாய், இப்படி பூட்டப்பட்ட அறைகளுக்குள்ள இருந்தவர்கள் எப்ப மாறினாங்கன்னு கேட்டா பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வந்தார். Spirit of the Lord came upon them. ரோமர்ல வாசிக்கிறோம், இயேசுவை உயிரோடு எழுப்பிய அதே வல்லமை சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதாக. நான் நினைக்கிறேன், just the knowledge of the gospels, ஏதோ இந்த 4 சுவிசேஷங்கள் எனக்கு நல்லா தெரியும், இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை நான் விசுவாசிக்கிறேன், that is not going to do anything to your lives unless you have that same spirit in you. Amen. அதே வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும் என்றால் அறிவு நமக்கு பிரயோஜனமாயிராது. That knowledge will never work. ஆனால் இங்கே நம்ம பார்க்கிறோம், we read about how the boldness, அந்த தைரியமாய் பிரசங்கம் பண்ணினான் என்பதை பேதுருவை பார்க்கிறோம். பாருங்க, அவன் எதை குறித்தும் கவலைப்படவில்லை. He had that boldness. ஒரு மிஷனரி குறித்து நான் வாசித்தேன். ஒரு மிஷனரி இருந்தாரா. இந்த மிஷனரி எப்ப பார்த்தாலும் பல வருஷங்களுக்கு முன்பதாக நடந்தது. அவர் ஒரு காட்டு பகுதியில் ஊழியம் செய்தார். ஆனா எப்ப பார்த்தாலும் ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வருவாங்க. அது மனைவிக்கு பயங்கர கோவம். எப்ப பார்த்தாலும் ஊழியம் சுத்திட்டு இருக்காரு, வீட்டுல இருக்க மாட்டாரு அப்படின்னு ரொம்ப கோவம். உடனே இவரு ஒரு வாட்டி இந்த அம்மா முடிவு பண்ணாங்க, இன்னைக்கு இந்த மிஷனரி நம்ம கணவரை வந்து இன்னைக்கு பயமுறுத்தி இன்னும் ஊழியத்தையா போக முடியாத மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், அவர் ராத்திரியில ஒரு 12:30 மணி 1 மணிக்கு ஊழியத்தை முடிச்சுட்டு அவர் காட்டு போய் நடந்து வர்றாரு. உடனே இந்த அம்மாவுக்கு தெரியும் இந்த டைம்ல தான் வருவார். உடனே இவங்க பயங்கரமா மேக்கப்லாம் பண்ணி, அதாவது மேக்கப்னா சாதாரண மேக்கப் இல்லை, பயங்கரமா அந்த பேய் மாதிரி மேக்கப் பண்ணி ஃபுல்லா ஒயிட் பெயிண்ட் அடிச்சு அப்படியே ஃபுல்லா வெள்ளை பயங்கரமா கோலாமே போட்டு ஒரு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் நின்றுட்டாங்க. உடனே இவரை பயமுறுத்தணும்னு சொல்லிட்டு உடனே அவரு அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே நடந்து வந்தார். நடந்து வந்த உடனே பக்கத்துல வந்த உடனே இவங்க திடீர்னு அந்த இருட்டுல அந்த அந்த மரத்துல இருந்து வெளியே வந்து பயம் காட்டினாங்க. அவரு கண்டுக்கவே இல்லை, பாத்துக்கிட்டே இருந்தார். இவருக்கு அவர் மனைவியும் தெரியாது, அந்த அளவு மேக்கப் போட்டிருக்காரு. உடனே அவர் பார்த்து சொன்னாரா, நான் உன்னை குறித்து நான் பயப்பட போகிறது இல்லை, ஏனென்றால் நீ 2ல ஏதாவது ஒன்னா இருக்கணும். ஒண்ணு நீ தேவ தூதனா இருக்கணும். நீ தேவ தூதனா இருந்தாலும் எனக்கு பயம் கிடையாது, ஏன்னா உங்களுடைய தலைவர் வேலையை முடிச்சுட்டு தான் நான் வந்துட்டு இருக்கேன். அதனால நீ தேவ தூதனா இருந்தாலும் எனக்கு பயம் இல்லை. இல்லாட்டி நீ பேயா இருக்கணும். நீ பேயா இருந்தாலும் எனக்கு பயம் கிடையாது, ஏன்னா உன் தங்கச்சியா நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். நமக்கு பேயெல்லாம் வர தேவையில்லை, நமக்கு ஒரு கற்பாம்பூச்சி வந்தாலே போதும். பாருங்க, அதே சீஷர்கள் ஒரு சாதாரண ஒரு பெண் என்பதாக நின்று தைரியம் இல்லாம பயந்து ஓடினார். they ran away. ஆனா அதே சீஷர்கள் 3000 பேர் முன்னாடி தைரியம் பிரசங்கம். எனக்கு பேரோட வாழ்க்கையில் அந்த சேஞ்ச் நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, மரணத்திற்கு பயந்த ஒருத்தர் அவன் கடைசியில் எப்படி மாறிட்டான்னு சொன்னா, அவனை வந்து சொல்றாங்க, அவனை சிலுவையில் அடிக்க வந்த பொழுது அவன் சொன்னா, ஸ்ட்ரெயிட்டான என் தலையில அடிக்கன்னு சொன்னான். they literally crucified him upside down. அவன் அதை குறித்து பயப்படவே இல்லை. இன்னொரு சம்பவத்துல பார்க்கணும், நாளைக்கு அவனை சிறைச்சேதம் பண்ண போறாங்க. இவன் நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். நம்ம தூங்க வருமா? நாளைக்கு நம்மள வந்து ஜெயில போடுங்க, குழம்புங்க, நம்ம நாளைக்கு ஜெயில போட போறாங்க. நம்ம தூங்க வருமா? நம்ம தூங்க குடும்பத்துக்கு எவனையுமே தூங்க விட மாட்டோம். ஆனா இவன் பாருங்க, நாளைக்கு மரணம், நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். லிட்டரலா தேவ தூதனார் வந்து வெளியே கூட்டு வராரு. he was sleepwalking, கனவுல நடந்து போற நினைச்சிட்டு இருக்கான். பாருங்க, he was like a completely changed man. நான் சொல்ற கர்த்தருடைய ஆவியானவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில வரும்னு சொன்னா நம்ம எதை குறித்து பயப்பட மாட்டோம். We will stand strong against everything in our lives. நான் விசுவாசிக்கிறேன், நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர், அந்த ஆவியானவர் நமக்கு தேவை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். 5வதாக, அவர் ஞானத்தை அருளுகிற ஆவியானவரை தருகிறவர் மாத்திரமல்ல, உணர்வை அருளும் ஆவி, ஆலோசனை அருளும் ஆவி, பலனை அருளும் ஆவி. 5வது, அறிவை அருளும் ஆவி. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். My people perish for lack of knowledge. நம்ம நிறைய வாட்டி அநேக பெற்றோர்கள் இங்க இருக்கிறீங்க. I see a lot of parents here. அநேக வாட்டி we cannot even stand in par with our own kids in terms of knowledge. அறிவு சம்பந்தமான கேள்விகள்லாம் நம்ம பிள்ளைகள் கேட்கிற கேள்விகள்லாம் நம்மளால பதிலே சொல்ல முடியும். I have a son who is 6 years old. Recently
when I was at home, வீட்டில் இருக்கும்பொழுது we just had a normal conversation. ஒரு பேசிட்டு இருக்கும்போது he is this fan of Transformers, the Transformers toysலாம் அவனுக்கு ரொம்ப இஷ்டம். அவன் ஏதோ ஒரு வாட்டி நான் டிரான்ஸ்ஃபார்மர் டாய் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்த உடனே செட் பண்ணிட்டு டேப்லெட் எடுத்து அவனுடைய ஐபேடை எடுத்து அந்த அந்த டாய்ல ஒரு பார் கோட் மாதிரி அதை ஸ்கேன் பண்ணி ஒரு கேமை டவுன்லோட் பண்ண டாயை தூக்கி போட்டு கேம் விளையாடிட்டு. எனக்கு இது எப்படி பண்ணானே புரியல. இப்போ ரீசெண்டா அவன்கிட்ட என்கிட்ட வந்தான், டாடி கேன் யூ டவுன்லோட் திஸ் ஆப் ஃபார் மீ அப்படின்னா. வாட் ஆப் ஜெர்மி அப்படின்னு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. ஜெர்மி ஐ டோன்ட் நோ அபௌட் தட் ஆப், அந்த ஆப் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். இட்ஸ் ஓகே டாடி அப்படின்னு சொல்லிட்டு என் ஐபோன் எடுத்துட்டு 2 வாட்டி தட்டின உடனே ஹலோ சிரி கேன் யூ டவுன்லோட் திஸ் ஆப் ஃபார் மீ. எனக்கு ஒரு நிமிஷம் என்னடா பண்ணான்னு எனக்கு புரியல. I literally could do that. நான் நிறைய வாட்டி நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஆண்டவரே எங்களுக்கு இந்த one of the challenges I face. I mean, I'm sure that everyone here faces the same challenge. Lord, give us the knowledge to grow our children. ஆண்டவரே என் பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு ஒரு அறிவை தாங்க ஆண்டவரே. Sometimes we just lack the answers for their questions. அநேக வேளையில் அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில்கள் நம்ம கிட்ட இல்ல. ஆனா சொல்றேன், ஆண்டவர் அறிவை அருளுகிற ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். The spirit of knowledge, அறிவை தருகிற ஆவியானவர் மாத்திரம் நமக்கு இருப்பார் என்று சொன்னார். I'm sure that we can face everything in our lives. இன்னைக்கு அநேகம் நான் சொன்னது போல ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார். ஒரு அம்மா இருந்தாங்களா, இந்த அம்மாவுக்கு 3 பசங்க இருந்தாங்க. இந்த 3 பசங்களும் வெளிநாட்டில் இருந்தாங்க. சோ ஒரு நாள் கிறிஸ்துமஸுக்கு அவங்க பிளான் பண்ணாங்க, 3 நாளும் வயதான அம்மா மட்டும்தான் வீட்டுல. இந்த அம்மாவை பார்க்கறதுக்காய் வருவதற்காய் தீர்மானம் பண்ணாங்க. சோ 3 பசங்களும் திட்டம் போட்டாங்களா, நம்ம அம்மாக்கு கிஃப்ட் வாங்கணும் சொல்லிட்டு. முதல் பையன் யோசிச்சாங்க, அம்மாவுக்கு ஒரு பெரிய வீடு கட்டி தரணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீடு கட்டி அம்மாக்கு இந்தியாவில் ஒரு பெரிய வீடு கட்டணும். 2வது பையன் அம்மாவுக்கு ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் ஆர்டர் பண்ணான், அதுவும் கரெக்டா அந்த நேரத்துக்கு வர மாதிரி. 3வது பையன் யோசிச்சான், அண்ணன் வீடு கட்டினா, 2வது அண்ணன் நல்ல ஒரு கார் வாங்கிட்டா, நம்ம என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணி கடைசி இஸ்ரேல் தேசத்துக்கு போனோம். போயிட்டு பல கோடிகள் செலவு பண்ணி ஒரு புறா ஒன்று வாங்கலாம். ஏன்னா புறா வாங்கினானே அப்படின்னு பார்த்தா அந்த புறா சாதாரண புறாலாம் கிடையாது. இந்த புறா என்னன்னா வேதத்தையே மனப்பாடம் பண்ண புறா. அதனால அம்மா இவனுக்கு என்னன்னா, அம்மாக்கு வயசாயிடுச்சு, கண்ணு தெரியாது, ஆனா பைபிள் வாசிக்கணும்னு ஆசை. அதனால அம்மாக்கு கண்ணு தெரியாதனால இந்த அம்மா போய் புறா கிட்ட போய், புறா சங்கீதம் 23 அப்படின்னா மனப்பாடமா சொல்லு, 150 சொல்லு அப்படின்னா மனப்பாடமா சொல்லும். சோ எந்த சங்கீதம் சொன்னாலும் மனப்பாடமா சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு புறாவை பல கோடி கொடுத்து வாங்கிட்டு வந்தான். 3 பேரும் ஊருக்கு வந்தாங்க. அம்மா கூட கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணாங்க, நியூ இயர் செலிப்ரேட் பண்ணாங்க. கிஃப்ட் 3 பேர் கொடுத்துட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. உடனே அம்மா 3 பேருக்கு நன்றி கடிதம் எழுதுனாங்க. போன பிறகு முதல் பையனுக்கு எழுதுனாங்க, மகனே அம்மாக்கு நீ இவ்வளவு பெரிய ஒரு வீடை கட்டி கொடுத்துரு, 8 பெட்ரூம் இருக்குடா இந்த வீட்டுல. நான் ஆனா ஒரே ஆள், இந்த 8 பெட்ரூம் சுத்தம் பண்ணி பாதுகாக்கிறதுல போதும் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, அன்பிற்காக ரொம்ப நன்றி. 2வது பையனுக்கு எழுதுனாங்க, மகனே அம்மாக்கு நீ மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வாங்கி கொடுத்துருக்க, அம்மாக்கு கண்ணும் தெரியாது, கார் ஓட்ட தெரியாது, ஆனாலும் பரவாயில்ல, உன் அன்பிற்காய் நன்றி. 3வது பையனுக்கு எழுதுனாங்க, மகனே அம்மாவுடைய இருதயத்தை புரிஞ்சவன் நீதான்டா, நேத்து அந்த புறாவை கறி வச்சு சமைச்சு சாப்பிட்டான் பாரு, என்ன டேஸ்ட். The problem here is lack of knowledge. புறா நல்ல புறா தான், புறா வேத பண்டிதன் தான், ஆனா எப்படி பயன்படுத்தணும்ன்ற அறிவு இல்லை. Lack of knowledge. And I pray that God will give us the right knowledge. I know there is not one sermon that I have preached without mentioning my dad. அப்பாவை குறித்து நான் பேசாத ஒரு செய்தியே இல்லைன்னு நினைக்கிறேன். I always respect him so much in my life and he's influenced me so much. நாங்கள் இன்றைக்கு ஊழியம் செய்கிற அதே ஆவடியில் 3.5 ரூபாய் கூலிக்கு வேலை செய்தவர், 3 rupees 50 paise. அந்த 3.5 ரூபாய் கூலியில தான் 6 பேர் சாப்பிடுவாங்க. லிட்டரலா they came to nothing. ஆனால் இன்றைக்கு எந்த ஆவடியில அவர் அரிசி மூட்டை சுமந்து, எந்த ஆவடியில கடையில கூலி வேலை செய்தாரோ அதே ஆவடியில இன்னைக்கு 12,000 பேர் உட்காரக்கூடிய ஒரு சபையை கட்டி கொண்டிருக்கிறாங்க. நான் அவரை பற்றி யோசிச்சு பார்ப்போம். அவர் வெறும் 8வது படிச்சவர் தான். he is just an 8th standard graduate. 8வதுல இங்கிலீஷ் மீடியம் கூட கிடையாது, தமிழ் மீடியம்ல படிச்சவர். இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது, பேச தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் கம்ப்யூட்டர் என்ன தெரியாது, இன்டர்நெட் என்ன தெரியாது. he doesn't have a Facebook account, he doesn't have an email ID, nothing. பட் ஆனா எனக்கு தெரியும்,
It was God who gives him the knowledge. அவர் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணினாலும் நான் ஆச்சரியமா பார்ப்பேன். 73 வயதிலே அவர் பேசுகிற காரியம். பிகாஸ் நான் வந்து பாஸ்டர் பையன் பாருங்களேன், சின்ன வயசுல இருந்து நான் 33 வருஷமா எங்க அப்பா செய்தி கேட்டிருக்கேன். அதனால ரிப்பீட் அடிச்சாரா நமக்கு நல்லா தெரியும். வேற யாருக்கு தெரியுதோ இல்லையோ எங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடியே பேசின மாதிரியே இருக்கு, கரெக்டா நம்ம சொல்லிடுவோம். ஆனா எனக்கு தெரியும், I've been hearing him for so many years. I can never point a finger at him and say, அப்பா இது முன்னாடியே பேசுனீங்களே. No. Every week நான் உண்மையா விசுவாசிக்கிற the amount of God's presence over his life, அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த அறிவை நான் பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். நான் சொல்றேன், இந்த உலகம் தரக்கூடாத ஒரு அறிவை என் தேவன் தருகிறார். He gives us the knowledge, the spirit of knowledge. நான் விசுவாசிக்கிறேன், தேவனுக்குள் இருந்த அந்த ஆவியானவர், அறிவை அருளும் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. கடைசியாய் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும். This literally shook me. நான் இந்த வசனத்துல ஏசாயால நம்ம வாசிச்சது யாருக்குள் இருந்த ஆவின்னு சொன்னா இயேசுவுக்குள் இருந்த ஆவி. The spirit of God which was in Jesus. நான் யோசிச்சு பார்த்தேன், சரி இயேசுவுக்கு ஞானத்தை அருளும் ஆவியானவர் தேவை, சரி பரவாயில்ல, ஆலோசனை, உணர்வு, அறிவு, இதெல்லாம் ஓகே, பேலன் எல்லாம் ஓகே. பட் இந்த கடைசி குறிப்பை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியும். Did Jesus actually need the fear of God? இயேசுவுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறோம் பயத்தை அருளும் ஆவியானவர் தேவையா? எனக்கு யோசிச்சு பார்த்தா அவரே தேவன், அவருக்கு எது கர்த்தருக்கு பயப்படுகிறோம் பயத்துக்கு இருக்கும் ஆவி? நான் யோசிச்சு பார்க்கிறேன், இயேசுவுக்கே அந்த ஆவியானவர் தேவை என்றால் நமக்கு எவ்வளவு அதிகமாய் தேவை. Today I want to just challenge you, and I really speak with a burden. பாரத்தோடு நான் இதை பேசுகிறேன் because I work among young people and I speak to a lot of parents regarding this. இன்னைக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் எதுக்கோ ஜெபம் பண்றோம். ஆண்டவரே என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை இன்றைக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்கணும், நிறைய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். But have we ever prayed, Lord, give my children the fear of God? நான் சொல்றேன், இன்றைக்கு our kids, we cannot follow them everywhere. நம்ம எல்லா இடத்துலயும் அவங்க பின்னாடி போக முடியாது. There are many things you don't even know. பல காரியங்கள் நமக்கு தெரியவே தெரியாது. எங்க போறோம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார், we absolutely have no clue. But that's where we have to kneel down and just pray. ஆண்டவருடைய பாதங்களை பிடித்துக் கொண்டு நாம் கெஞ்ச வேண்டிய ஒரே ஒரு காரியம், Lord, fill my children with your fear. மக்கள் பயப்படுகிற பயத்தை தருகிற ஆவி வேணும் ஆண்டவரே பிள்ளை. நான் நினைக்கிறேன், இன்றைக்கு we all have the secret word. இன்னைக்கு கையில ஒரு மொபைல் வந்துருச்சு. நம்ம கை ரேகை பட்டாதான் ஓபன் ஆகுது, ஒரு 4 நம்பர் அடிச்சாதான் ஓபன் ஆகுது, ஒரு டயக்ராம் வரைஞ்சாதான் ஓபன் ஆகுது, பாஸ்வேர்ட் இல்லாத இமெயிலே கிடையாது. We all have a secret word. But amidst all that, we need to pray, Lord, you know what? Give me the fear of God. யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, அவனை சுற்றி அவன் அப்பா இல்லை, அவன் அம்மா இல்லை, அவன் பிரதர்ஸ் இல்லை, யாருமே இல்லை அவனை பார்க்கறது. And even பாவத்தை தேடி போகவில்லை, பாவம் இவனை தேடி வந்தது. And it came from a very high place. முதலாளி அம்மாட்ட இருந்தே வந்துச்சு. But he knew, என்னை யாருமே பார்க்கலனாலும் என்னை தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார், என்னை தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். Your private victories are more important. தாவீதுடைய சம்பவத்தை பார்க்கலாம். தாவீது சவுல் முன்பதாக நிற்கிற பொழுது சவுல் கேட்டார், நீ எப்படிப்பா கோலியாத்தை சாகடிக்க போற? அவன் சிறு வயது முதற்கொண்ட யுத்த வீரர். அப்போ தாவீது சொன்ன ஒரு கிளாசிக் பதில் என்ன தெரியுமா? அவன் சொன்னான், சவுலே, நான் ஏற்கனவே ஒரு கரடியை கொண்டிருக்கிறேன், ஏற்கனவே ஒரு சிங்கத்தை கொண்டிருக்கிறேன். I've already killed a lion and I've already killed a bear. நான் ஒரே ஒரு கேள்வி உங்களை பார்த்து, தாவீதை பார்த்து கேட்கணும்னு ஆசை. ஹலோ, சிங்கத்தை கொன்றேன்னு சொல்ற, கரடியை கொண்டேன்னு சொல்ற, யார் பார்த்தது? யார பார்த்தாங்களா? அவன் சிங்கத்தை கொண்டதை அவன் சகோதரர்கள் பார்க்கல, ராஜா பார்க்கல, அவன் அப்பா அம்மா யாருமே பார்க்கல. But he said, I killed a lion, I killed a bear. அவன் போய் சொல்ல, உண்மையதான் சொன்னான். But I say, those were the victories of his private life. தன்னுடைய வாழ்க்கையில யாரும் பார்க்காத இடங்களில் அவன் வெற்றி உள்ளவனாக இருந்தான். அவன் கோலியாத்தை வென்றது 3வது தாங்க, ஆனா ஜனங்களுக்கு அதான் முதலாவது. அவன் யாரும் இதை பார்க்கல. They all saw his public victory. அந்த பெரிய வெற்றியை பார்த்து எல்லாம் கை தட்டினாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000, ஒரே நாள்ல 10 மடங்கு உயர்த்தியாச்சு. But David knew, hey, this is my 3rd victory, man. நீங்க எல்லாம் பார்க்கிறது வெளிப்படையான வெற்றி. இந்த வெளிப்படையான வெற்றிக்கு முன்பதாக என் தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி இருந்துச்சியா? Without private victories, there are no public triumphs. இன்னைக்கு நம்ம அநேகர் நம்ம வெளிப்படையான கட்டடங்களை கட்டுவதற்கு நாம் பயங்கரமா தீர்மானம் பண்றோம்.
We try to build our empires. We try to build everything around us now. இவ்வளவு பெரிய ஆளாகும். And God is not for it. நான் சொல்றேன், இன்றைக்கு நான் இங்க 3/4 மணி நேரம் நடத்தின ஆராதனையும் 1 மணி நேரம் பேசுற பிரசங்கமும் நான் கிடையாதுங்க. It is not me. That is not my. இது வந்து this anybody can do. But when I get down those stairs and when I go home and probably when I am in private, that's where my strength is checked. இங்க நீங்க எல்லாம் பாராட்டிட்டு போயிடலாம், நல்லா பேசுறாரு, நல்லா பாடுறாரு, ஐயோ பயம் அப்படியே கொண்ட கிளின மாதிரி பாடுறாரு. இதெல்லாம் வந்து யார் வேணா பாடலாம். நான் பாடுனா எஸ்பிபி பாலசுப்ரமணியம் கூட பாடுவார், என்னோட நல்லா பாடுவார். That doesn't make someone a success. I'll tell you something very very short and crisp. Life is not about becoming big. வாழ்க்கையில எவ்வளவு உயர்ந்தோம் என்பதில் முக்கியம் அல்ல. Life is about growing deep. வாழ்க்கை என்பது எவ்வளவு ஆழமாக வளர்ந்தோம் என்பதில் தான் இருக்கு. இன்னைக்கு உயரத்தை வைத்து ஆழத்தை எடை போட்டு விடக்கூடாது. இன்னைக்கு நம்ம உயரத்தை தான் பார்க்கிறோம். அப்பா இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறார்களே. ஆண்டவர் உயரத்தை பார்க்கல. ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொன்னாரு, சாமுவேலே நீ முகத்தை பார்க்கிறாய், நான் இருதயத்தை பார்க்கிறேன். And I want to pray with you all. I'm not a saint here. நான் பெரிய பரிசுத்தவான் கிடையாது. But I also want to say, if you all need to pray for this, Lord, give us that spirit, the fear of God. ஆண்டவரே என்னை யாருமே பார்க்காம இருக்கலாம். ஒருவேளை many things our spouse would not know, our children would not know, our parents would not know. But there is a God who sees it all. நம் உள்ள கிரியங்களை ஆராய்ந்து அறிகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவருக்கு முன்பதாக நாம் நடப்போம் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், எனக்கு முன்பதாக நடந்து நீ உத்தமனாயிரு. மனுஷனுக்கு முன்பதாக நடந்தில்லை. Walk before me and be upright. மனுஷங்களுக்கு முன்பதாக உத்தமர்களாக இருப்பது பெரிய விஷயமே கிடையாதுங்க. யார் வேணா இருக்கலாம். பட் ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமர்களாக இருப்பவர்களை தான் தேவன் தேடுகிறார், பயன்படுத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போற, ஆண்டவரே give me that spirit. Give me that spirit of God, the fear of God. இன்னைக்கு 6 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைத்து ஞானத்தை அருளும் ஆவி, ஆலோசனை அருளுகிற ஆவி, உணர்வை அருளுகிற ஆவி, அறிவை அருளுகிற ஆவி, பலத்தை அருளுகிற ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும். And finally the Bible says, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. There is freedom when the Spirit of God is here. நம்ம எல்லாம் எழுந்து இருக்கலாம். Can you just stand up to our feet wherever we are? And let's just ask, Lord, I want the Spirit of God to dwell in me. ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு தேவையானவர். இன்னைக்கு நாம் அநேக காரியங்களுக்கு ஜெபிக்காவிட்டாலும் இந்த ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போறோம். I believe that this is the need of the hour. I don't know how serious are we about our next generation, but I want you all to just stand in the gap for just a minute. ஒரே ஒரு நிமிடம் நம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்பி வாசலில் நாம் இருக்க போகிறோம். Just bring your children in your heads. உடைய மனதிலே உங்கள் பிள்ளைகளை கொண்டு வாருங்கள். Just say out their names. Maybe a silent prayer. இவங்கள சத்தமா ஜெபிக்காம இருக்கலாம். பட் உங்க இருதயத்தில் உங்க பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் பார்க்காத நேரத்தில், நான் இல்லாத இடத்தில் என் பிள்ளை நடந்து போகும் பொழுது, ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே என் பிள்ளைக்குள்ள உமக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். ஆண்டவரே, Lord, let him be filled with the spirit of fear of God. ஆண்டவரே, அந்த ஆவியானவர் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, அந்த ஆவியானவர் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தினால் எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தினால் முதல்ல எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே, fill us with God that we will be filled with the fear of God in our lives, oh Father. Oh hallelujah, hallelujah, we worship you Jesus. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணலாம். Come on, cry out for your children. உடைய பிள்ளைகளுக்காக கொஞ்ச நேரம் ஆண்டுடைய பாதத்தில் Jesus said, அவர் பாரமான சிலுவை சுமந்து கொண்டு அத்தனை வேதங்கள் மத்தியில் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், எனக்கு
மத்தியிலே இறங்கி வாங்க. ஆவியானவர்களுக்கு தேவை. அதை பலப்படுத்துகிற ஆவியானவர், ஞானத்தை விடுகிற ஆவியானவர், உணர்வையும் அறிவையும் பலத்தையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் ஆவியானவர்களுக்கு தேவை. சகல புத்தியிலும் சகல ஞானத்திலும் எங்களை நடத்தும் ஆவியானவருடைய வழிநடத்துதல் எங்களுக்கு தேவை. நீரே எங்களை வழிநடத்தும் ஆசி கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில். அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-221-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.